ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பழம் வச்சு நல்லா மொறுன்னு மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம கிறிஸ்பியான பனானா ஃப்ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு முக்கால்வாசி பழுத்த வாழைப்பழம் ஒரு 4 பழம் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழம் ரொம்ப பழுத்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தோட தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு இதை இது மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இப்போது கட் பண்ணிக்கலாம். ஒரு பழத்தை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி அதில் பாதியை இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 4 பழத்தையும் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு மேல் மாவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கணும். இது ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது இந்த ஸ்பூனில் ஒட்டி வரணும். இதான் கரெக்டான பக்குவம். அச்சு முறுக்குக்கு மாவு கரைக்கிற பக்குவத்தில் கரைச்சிக்கணும். அவ்வளோதான், மாவு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா காய வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைப்பழத்தில் ஒரு பீஸ் எடுத்து அந்த கரைச்சி வச்ச மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி கொஞ்சம் தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் கரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சமாக லேசாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணாவே போதும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடும். அவ்வளோதான், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம் தனியாக. இது பார்க்குறப்போவே எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள். இப்போ நான் பிளேட்டில் கொட்டி காட்டுறேன். பாருங்கள், இது எந்த அளவுக்கு சவுண்டாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து ஒரு நெக்ஸ்ட் பேட்சை நான் பொரித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ண வாழைப்பழம் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். பாருங்கள், நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும் போதே மொறுன்னு இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் ஒன்று சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த மொறு பனானா ஃப்ரைஸ் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.